ஓம் நமோ நாராயணா. இது வந்து சிங்கப்பூரில் வந்து புக்கி ஸ்ட்ரீட்டு. இதுதான் இன்றைக்கி என் ஜென்மத்தில் மொதல் டைமு. அன்றைக்கி எட்டேந்து பார்த்தேன், ஆனால் போகணுன்னு எந்த பிளானும் இல்லை இன்றைக்கி. ஆனால் போயிட்டேன். செம்ம வைப்புங்க. இப்படி ஒரு கிருஷ்ணர் கோயிலை நான் வந்து பார்த்ததே இல்லை. எங்கள் ஊர்லேயுமே சரி இல்லை. நான் திருப்பதி நிறைய வைணவ கோயிலுக்கு நிறையா போயிருக்கேன். திருப்பாப்புலியூர், அப்புறம் ட்ரிபிள் கேனில் இருக்கப்போ. ஆனால் சின்ன கோயிலில் இவ்வளோ அழகாக சந்தோஷங்க, செம்ம சந்தோஷங்க. எல்லா சிலைகளும் சரியான கதைகளோட எனக்கு உங்களுக்கே தெரியும், எனக்கு சைவம் தான் பிடிக்கும், சிவனை தான் பிடிக்கும், அவங்க தான் எங்கள் அப்பா அப்படின்னு. வைணவமும் பிடிக்கும், வைணவம் தான் எங்கள் அப்பா. பெருமாள் வந்து எங்கள் சித்தப்பான்னு தான் சொல்லுவேனே நான். அவர் வந்து நிறைய எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. கல்யாணம், பொருளாதாரம், முன்னேற்றம், வேலை எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. இருந்தாலும் நான் நேசிக்கிறதா தான். என்னன்னா, இந்த கோயிலுக்கு நான் முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கணும், இந்த கோயிலுக்கு மேலே நிலா தெரிஞ்சு அது நல்ல வைப்போடு என்னை வரவேற்ற மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு அப்படி தான் தெரியும், ஆனால் செமங்க. நான் நிஜமாக ஃபீல் பண்ணது செம ஃபீலு. என்னால் எல்லா சாமி பேர் கரெக்டாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாதான்னு தெரில. கருடர் போனோன்னே ஸ்ட்ரெயிட்டாக பெருமாளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாங்க. அங்கே பெருமாளும் கிருஷ்ணர் கோயில் இது சூரிய நாராயணன். சாரிங்க, மகாலட்சுமி. அதிகமாக பேர் எனக்கு வருமா வரணும்னு தெரில. ஏன்னா நான் எக்ஸைட்மெண்ட்டோட சாமியை கும்பிட்டுக்கிட்டு வீடியோ எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு நினச்சி நான் இது பண்ணது. ராமானுஜர் எந்த ஜாதி எந்த மதமும் இல்லாத எல்லாரும் வாங்க சாமி கும்பிடலாம், பெருமாளை பற்றி சொல்லி எல்லாத்துலேயும் ஒன்றாக்குன ஒரு மகா பெரியவர் தான் ராமானுஜர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் கதையை தெரிஞ்சிக்க போய், என்னடா ஒரு நாத்தியம் பேசுகிற வந்து கலைஞர் வந்து ராமானுஜத்தை வெளிவிடுறாரு, அதை பற்றி சொல்ல வராருன்னுக்குள்ளே அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். 108 திவ்ய தேசம் இருக்குதுல்ல, அங்கே இருக்கிற அதாவது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு காலகட்டத்துலேயும் பெருமாள் வந்து ஒன்றுத்தை நம்மளுக்கு புரிய வச்சார்ல. அது வந்து நல்ல ஒரு ஐடியாலாம் வந்து சின்ன சின்ன சாமியாக அது எல்லாத்தையுமே காட்டியிருந்தாங்க. அதை நான் இங்கே தான் பார்த்தேனே. மேலே வந்து கிருஷ்ணர் படுத்துக்கிட்டு இருக்க கோலத்தில் காட்டினார். எந்த ஐயரும் எதுவும் சொல்லலை. எனக்கு என்னென்னா பியூட்டிஃபுல்லு. நான் ஏன் இதை ரொம்ப அளவுக்கு மீறி நான் மதிக்கிறேன், எனக்கு ஏன் சந்தோஷம்னா, இந்த சிங்கப்பூரில் எங்கள் ஊர் கோயிலில் இருக்குது பாருங்கள், என்ன தங்கத்தை வச்சுருக்காங்களா வைரத்தை வச்சுருக்காங்களான்னு தெரில. ஆனால் இங்கே சிங்கப்பூரே தங்கம்தான். இங்கே அவ்வளோ பொருளாதாரம் வளர்ந்த நாடில், பெரிய இது இருக்கிற நாட்டில், இங்கே ஐயருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, வைணவம் சைவன்ற சண்டை இல்லை. எல்லா கோயில்லையும் அன்னதானம் ஃப்ரீ, எல்லா கோயிலையும் தண்ணி, எல்லா கோயில்லையும் டாய்லெட்டு. எல்லோரும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், மனசார சாமி கும்பிட்டுக்கலாம். நீ எவ்வளோ வேணாலும் வீடியோ எடுத்துக்கலாம். விநாயகர்கிட்ட 3 தோப்புக்காரனை போட்டு நடுவில் என் ஸ்பீச்சு தான் காட்ட முடியுமே. ஆனால் நான் அதிகமாக பார்த்ததெல்லாம் வாராகி, நரசிம்மன், அப்புறம் ராமானுஜர், தியாகராஜ சாமிகள், விநாயகர். என்ன ஒரு இதில் ஒரு கஷ்டம் ஆகிடுச்சுன்னா, எங்கள் ஆளை காணாம், எங்கள் அப்பன் சிவனை காணாம். இவர் தான் இந்த வைணவம், இந்த நம்ம லிங்கோத பவர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கதத்தோட ஸ்டோரிலாம் இதில் இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன நடந்துச்சுன்றத தெளிவாக வீடியோவாக சூப்பராக, வீடியோவாக இல்லை, அழகாக வந்து நல்ல ஆர்ட்டுங்க, செம்மையாக வரைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நான் பார்க்குறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதை கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரில அதோட வரலாறு. ஆனால் அவங்க குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணுங்க. கீழே வீழ்ந்தால் கூட அந்த வரத்தை நான் கொடுக்குறேன், நான் தான் சிவனாக நினச்சிக்கிட்டு நான் தான் அருள் கொடுக்குற மாதிரி. ஆனால் எனக்கு எந்த மந்திரமும் எதுவும் தெரியாது. மனசார சொல்கிறேன், உங்களோட வடிவமைப்பால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ நேசித்து இவ்வளோ பூரிப்படைஞ்சு என் நாடு இல்லாத இன்னொரு நாட்டில் இதை நீங்கள் காட்டணுன்னு அழகாக காட்டுறீங்க தெரியுங்களா. அதுக்கு எல்லாருமே இன்னொரு 100 வருஷத்துக்கு உங்கள் குடும்பம் எந்த நோயும் இல்லாத, நீங்கள் எதனா சின்னதாக தப்பு பண்ணால் கூட உங்களெல்லாம் மன்னித்து கடவுள் வாய வச்சிடணும். ஏன்னா அப்படி ஒரு வரம் உங்களுக்காக கூட நான் கேட்டுடுறேன். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. அப்படி செதுக்கி வச்சுருக்கீங்க அந்த பெருமாள் கோயிலை. நான் அவ்வளோ கொண்டாடினேங்க. ஒரு கோயிலுக்கு போனோன்னே ஒரு ஃபீல் வரும்ல,
ஒரு ஏங்க கூட்டம் இருக்கிற கோயில், கூட்டம் இல்லாத கோயில் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம போனோடனே அந்த அழுதுகிட்டு வேண்டது, நின்றுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த புலம்புறது அப்படிலாம் இல்லை. அது போனோடனே கடவுளை நம்ம டேரெக்டாக இன்ட்ராக்ஷன் பண்ணக்குள்ளேயும் அந்த கோபுரத்தை பார்க்கக்குள்ளேயும் மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்துலேயும் உள்ளார்ந்து ஒரு சிரிப்பும் ஒரு புண்ணையும் ஒரு நிம்மதியும் வரும் தெரியுங்களா. அதுதாங்க அழகு. அதை நான் அனுபவித்தேன். மனசார சொல்கிறேன். இந்த நரசிம்மர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த பெருமாள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எங்கள் அப்பா சிவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கி அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கு முதல் நன்றி வந்து யாரை சொல்லணும்னா ஜோதி தான் சொல்லணும். ஜோதி வந்து நிஜமாலுமே அவன் பேர் ஜோதிலிங்கன்றதால அவன் கடவுளுக்கு உகந்தானாவே எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய இடத்துல அவனால் தான் அந்த கோயிலுக்குலாம் என்னால் போக முடிஞ்சிச்சு. அந்த தைப்பூசம் முருகர் வீடியோ முழுசாக போடல, ஆனால் அவன் ஃபிக்ஸ் பண்ணதால் தான் நான் அங்கே போனேன். அப்புறம் சிட்டி ஹாலில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கும் அவன் மனசு வச்சதால் தான் நான் போனேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். வியூஸ் அதிகமாக போகல, சப்ஸ்கிரைப் அதிகமாக போகலங்க. ஆனால் கண்டிப்பாக என்னோடய 100வது வயசில் நான் படுத்த படிக்கல நான் எலும்பாக இருக்கக்குள்ளே எனக்கு நோய் வராது, நான் கேரண்டியாக சொல்கிறேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை காப்பாற்றுவான் சிவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் இந்த ஆடியோவும் இந்த நான் ஓம் நமோ நாராயணா, ஜெய் ஸ்ரீராம், ஓம் நம சிவா சொல்கிறேன். இந்த 3 மந்திரங்கள் மட்டும் என் வார்த்தையால் நானே கேட்டு பூர்வ ஜென்ம பலனை நான் அடைஞ்சிருவோன்னு நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன். நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் பூரிப்பில் நான் பேசிட்டேன். என்ன நான் பேசணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே நோய் நொடி இல்லாத, எந்த கஷ்டமும் இல்லாத, இக்கட்டான ஏன்னா சூழ்நிலை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்கு நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்களா. அது கண்டிப்பாக இந்த நிமிஷம் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரியே எல்லா நாளும் எனக்கும் கொடுக்கணும், உங்களுக்கும் கொடுக்கணும். எந்த கெட்ட நிகழ்வும் யாருக்கும் நடக்காத அளவுக்கு நான் தாங்க கடவுள். நீங்கள் என்ன ரிப்ளை பேக்கு, என்னடா இவன் கேவலமாக பேசுகிறான், என்னடா இப்படிலாம் பேசுகிறான்னு நீங்கள் எதை நினச்சாலும் பரவாயில்ல, நான் தான் கடவுள். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தை என் வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நானும் நல்லா இருப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். யாருக்கும் வறுமை வரக்கூடாது, யாருக்கும் நோய் வரக்கூடாது. மெயின் நோய் வரக்கூடாதுங்க. உழைப்பால் எவ்வளோ கஷ்டம்னாலும் பட்டும் நைட்டு நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு எங்கள் பெருமாள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பின்னாடி என்னோடய செல்ஃபி ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்றதுக்காகல, என்னோட அடுத்த ஜென்ரேஷனும் என் குழந்தைங்களும் அப்பா இந்த கோயிலெலாம் போயிருக்காங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. டெடிகேட்டட் ஃபார் மை ஆல் ஃபேமிலி அண்ட் மை பியூட்டிஃபுல் ஒய்ஃப். தேங்க்ஸ்.